வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து? திருச்சியில இருந்து பேசுறீங்களா சார்? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 26/1996. 26 ஜூனா சார்? 26 மார்ச். மார்ச் 1996. 1996. பிறந்த நேரம் காலை 6:35 காலையில கோயம்புத்தூர். 6:35 AM கோயம்புத்தூர். ஆமாங்க. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ராசி வந்து மீன லக்னம். மீன லக்னம். மீன லக்னம் மிதுன ராசி. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆமாங்க குருஜி, ஆமாங்க குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. லக்னத்திலேயே 5 கிரகம். அப்பா பேசுறதுக்கே முடியாது. ஆமான்னு எப்படி சொன்னீங்க? ஆமான்ற வார்த்தையே உங்கள் வாயிலிருந்து வராதே, குருஜின்றதுனால வந்துருச்சோ? நான் கிட்ட வந்து 2 வருஷமா உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து எனக்கு இந்த 5 கிரகம் இருக்கிறது தான் வந்து ஒரு கவலையே இருக்கு. அதைத்தானே முதல்ல எடுத்த டாப்பிக்காக சொன்னேன். நீச்சபங்க ராஜயோகத்தில் புதன் இருந்தாருனாலே ஜோசியம் வந்துடும்ல. ஆமாங்க சார். அதுவும் என் கூட வீடியோ மூலமாக பேசுவீங்களே மனசார. நானும் எனக்கு நீச்சபங்கம், உங்களுக்கு நீச்சபங்கம். இந்த நீச்சபங்கம் இருந்தவங்களாம் ஒரு மாதிரி ஒரே சேனலில் ஒன்றிணைவீங்க. எனக்கும் சந்திரகேந்திரத்தில் புதன், உங்களுக்கும் சந்திரகேந்திரத்தில் புதன். எனக்கு தேய்பிறை சந்திரன், உங்களுக்கு வளர்பிறை சந்திரன். ஜோசியம் உங்களுக்கு நல்லா அவரை விட்டுறாதீங்க. கண்டிப்பா குருஜி, கண்டிப்பா குருஜி. உங்க வீடியோ பார்த்தே கத்துக்கிட்டு இருக்கேன் குருஜி. ஆமா, 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் 10ஆம் அந்த குருவோட வேலைகள் தான் உங்களுக்கு அமையும். சுக்கிரன் சுபத்துவம்னா கூட குருவோட அமைப்பு தான். குருதசை வந்து 4 கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்தந்த தசைகளில் தான் பலனை தரும். இந்த 4-5 கிரகத்திற்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியாக இருக்கிறது தப்பிச்சு பழிச்சிட்டிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே குருஜி. லக்னத்தில் சனி இருக்கிறதுனால, ராகு இல்லாமல் கேது இருக்கிறதுனாலையும் தப்பிச்சு பழிச்சிங்க. ஆனா குருஜி, அந்த கேது இருக்கிறதா கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு சின்ன இதுவா இருக்குது. போன கேது தசையில பாத்தீங்கன்னா வந்து நான் இப்ப வந்து வெளிநாட்டுல வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் வெளிநாட்டுல. சரி, திரும்பிலாம் வந்துடுவீங்க. அங்கெல்லாம் கண்டினியூலாம் பண்ண முடியாது. கேது தசையில கேது புக்தியில போனீங்களா? எதுல போனீங்க? புத்தியில போல. நான் கேது இப்பதான் நடக்குது உங்களுக்கு. குருதசையில கேது. புதன் புத்தியில போனேன் 2023 ஜனவரியில போனேன். ஆனா இப்ப இந்த கேது புத்தி வந்து ரொம்ப கடுமையா இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு வந்து இது மைண்ட் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் வந்துச்சு எனக்கு. கேது கடுமையான பலன்களை செய்வாரு. நான் தான் அதைத்தானே சுபத்துவம் பாவத்துவம்னு பிரிக்கிறேன். செவ்வாய் சனியோட கேது சேர்ந்திருக்கிறார்ல. கடுமையான கேது புக்தி எப்பவுமே நல்லது செய்யாது. இந்த பேசிக்காவே உங்களுக்கு என்னன்னா, இந்த லக்னாதிபதி வலுத்தது வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறது எதையும் தாங்கக்கூடியவர்னு காட்டுது. கேது புக்தியை விட சுக்கிர புக்தி நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து குருவின் பார்வையில் சுபத்துவமா இருக்கிறார். ஆனா ஆதிபத்திய விசேஷத்தான் செய்வார்ன்றதுனால சுக்கிர புக்தியில நீங்க வெளிநாட்டுல கண்டினியூ ஆவீங்க. சூரிய புக்தியில திரும்பி வந்துருவீங்க. ஐயோ அப்படிங்களா? ஆமா, வெளிநாட்டுல செட்டில் ஆக முடியாது உங்களால. எந்த ஊர்ல இருக்கிறீங்க? சாஃப்ட்வேர் படிச்சிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து. சரி சரி, படிப்பு தான் படிச்சிட்டு இருக்கேன். சரி, இங்கே கொஞ்சம் வேலை கிடைக்குமா ஜெர்மனிலேயே? கொஞ்சம் சுக்கிர புக்தி வரைக்கும் அங்கதான் இருப்பீங்க. ஓ அப்படிங்களா குருஜி? ஆமா, குருதசை சுக்கிர புக்தி வரைக்கும் நீங்க அங்கதான் இருப்பீங்க. 2028 முழுக்க, 2027 முழுக்க. 2028 இங்க திரும்பி வந்துடுவீங்க. வேலை கிடைக்காதுங்களா அப்போ? சுக்கிரபக்தி வரைக்கும் சர்வைவலுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அங்கேயே நிக்க இருக்கிற மாதிரியான வேலைகள்லாம் கிடைக்காது. சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறாரு. நடக்கிற தசாநாதனும் குருதசை தான். புதனுடைய இப்போ வந்து சாஃப்ட்வேர் இருக்கிறீங்களா, அங்கே வந்து பேங்கிங் செக்டாரு குருவோட தொழில் சம்மந்தப்பட்ட அமைப்பில் தான் அந்த சாஃப்ட்வேர் தொழிலை பண்ணுவீங்க. பேங்கிங் செக்டாரு, ஜுடிஷியல்னு சொல்கிறேன்ல, 10ஆம் இடத்துல குரு இருந்தா அது சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் தான் பண்ணுவீங்க. இது நான் இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். இது பேங்க்லயே வேலை பார்க்கலாம். அங்கேயும் இது இந்த ஃபாரின் பேங்க்ல இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். பேங்க்ல வேலை கிடைக்கும், அவ்வளவுதான் ப்ரெடிக்ஷன். 10ல குரு, பேங்க்ல தான் வேலை கிடைக்கும். 10ல குரு இருந்து சுக்கிரன் சுபத்துவமாக இருந்தாலும் கூட ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்றார். ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் தான், லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி அவர் தான், அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார். பேங்கிங் செக்டார் தான் தலையெழுத்து வெளிநாட்டிலையும் இந்தியாலையும்.
நீங்கள் பேங்க்கில் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சாஃப்ட்வேரில் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க்கில் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பீங்க. இது எதுன்றதை கடவுள் தீர்மானிப்பார். எனக்கு ஒரு பேங்கிங் தான். அப்படிங்களா குருஜி? சரி குருஜி, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப இந்த கேது தசை முடிஞ்சு எனக்கு இப்ப இன்னும் கேது தசைன்னு ஏன் குழப்புறீங்க? கேது புக்தி முடிஞ்சு பதற்றம் அப்படியே. கேது புக்தி தசைன்னு என்னையே குழப்பிட்டீங்களே, கேது தசையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோமான்ட்டு. இல்ல குருஜி, கேது புக்தி முடியட்டும். கேது புக்தி மனதை குழப்புவார். கேது லக்னத்தில் இருக்கிறார், செவ்வாய் சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார், 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் நீச்ச புதனோடு சேர்ந்து இருக்கிறது. நீச்ச புதன் உங்களுக்கு 4, 7 3 பாவர்களோடு சேர்ந்து இருக்கின்றதுனால கலப்பு பலன்களை செய்வார், மனக்குழப்பத்தை செய்வார். ஆனால் எல்லாத்தையும் விட கேதுவிற்கு வீடு கொடுத்த குரு வலுவாக இருக்கிறதுனால எதையும் சமாளித்து வெளியே வருவீங்க. சுக்கிரனும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தான். அதனால தான் உங்களை தாய்நாட்டுக்கு திரும்ப வர மாட்டார். 8ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் இல்லையா? வெளிநாட்டிலேயே வச்சு அப்பா அம்மாவை பார்க்க முடியாத சூழ்நிலையை பண்ணுவார். காப்பீட்டி ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு கூட 10 கிலோமீட்டர் நடக்க வைப்பார். ஆமா குருஜி, நான் இப்ப பாத்தீங்கன்னா லீவுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப நான் இங்க ஊருக்கு லீவுக்கு வந்திருக்கேன். இது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இந்த கேது புத்தியில. அதனாலதான் வந்துட்டு அடுத்து இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குமா? கேது பேசிக்காக வந்து எதுவும் எல்லாம் மீறாதுங்க. மனக்குழப்பங்கள் வரும், பொருளாதார தடைகள் வரும். என்னன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக லக்னாதிபதியாக இருக்கிறனால இப்போ தான் கேது புக்தி முடிஞ்சு போச்சு. 15 நாள் ஆச்சுங்க. சுக்கிரன் ஆரம்பிச்சிருச்சுங்க. மார்ச் 27ஓட முடிஞ்சு போச்சுங்க. உங்கள் பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரன் வந்து மறுபடியும் உங்களை வெளிநாட்டுக்கு தான் அனுப்புவார். சுக்கிர புக்தி முடிஞ்சு சந்திர புக்தி அமைப்புல கடகாதிபதியோட புக்தியில் திரும்பி வருவீங்க. பேங்கிங் செக்டரில் தான் வேலை செய்வீங்க, வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வேறு ஏதாவது கேட்கணுமா? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்தது